Quantity serving session 5. இதுல இந்த டிராயிங்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிராயிங்ல இந்த ஏரியாவுல D2 டோர் இருக்கு. இந்த ஏரியாவுல D2 டோர் இருக்கு. இதுல நீங்க நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த இதுல என்ன டார்க் பண்ணிருக்கிறது, என்ன டார்க் பண்ணிருக்கிறது ஃபுல்லா குளம். என்ன டார்க் பண்ணிருக்கிறது குளம். குளத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஏரியாவுல வந்து என்ன இருக்கு, சின்ன ஏரியாவுல ஒரு வால் ஒன்று கீறித்தான் நம்ம டோர் போடுவோம். இப்ப எப்பயும் நீங்க டோரை பாத்தீங்கன்னா நம்ம டோரை டிரெக்டா குளம்ல கனெக்ட் பண்ணலாமா? டிரெக்டா கனெக்ட் பண்ணிடலாம். இப்ப நம்ம குளம்ங்கிறது என்ன, ஒரு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நம்ம ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸை நம்ம உடைக்கிறது, குத்துறது, இது செய்யறது. அதில் ஒன்றுமே ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ்ல நம்ம செய்யல. என்ன ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம பில்டிங்கை தாங்குற விஷயங்கள், நம்ம பில்டிங் வெயிட்டை தாங்குறது, நம்ம பில்டிங் பாதுகாப்புக்கு இருக்கிற ஸ்டெபிலிட்டி, அதை ஸ்ட்ரென்த்தை கூட்டுறது. இதுகளுக்காகத்தான் நம்ம என்ன இந்த ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன பில்டிங்ல கொலம்ஸ், பீம்ஸ், இதுகள் எல்லாமே என்ன நம்ம பில்டிங் வெயிட்களை தாங்குறது. அப்ப நம்ம அதுல உடைக்கப்படும், உடைக்கிற விஷயம் எல்லாம் நம்ம பில்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு ஆபத்து. அதே மாதிரி நம்ம ஒரு நீங்க எப்ப கதவுட நிலை நார்மலா தெரியும் தானே, நம்ம வீட்டை போடுற கதவு தானே. அப்ப கதவுட நிலை என்ன ஷேப்ல இருக்கும்? இப்படி ஷேப்ல தான் இருக்கும். என்ன கதவுட நிலை இப்படி ஷேப்ல இருக்கும். கதோட நிலை இந்த ஷேப்லாம் இருக்கும். என்ன அப்ப என்ன ஒரு துண்டு எக்ஸ்ட்ராவா வெளியில வரும். இந்த வெளியில வர துண்டத்தை நம்ம என்ன செய்வோம், அந்த டோருக்கு உள்ளுக்கு அனுப்புவோம். இந்த சுவருக்குள்ளுக்கும் நம்ம இந்த வெளியில வர துண்டை அனுப்புவோம். அப்ப இதை குளத்துக்குள்ள நம்ம அனுப்பலாமா? குளத்துக்குள்ள நம்ம அனுப்புறதுக்கு பாசிபிள் இல்லை. உண்டு குளத்தை உடைக்கல. அடுத்த குளம் என்ன கடும் ஸ்ட்ரென்தா இருக்கும், அது தனி கான்கிரீட் தானே ஸ்ட்ரென்தா இருக்கும். அப்ப நம்ம உடைக்கலாம். அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்வோம்டா, இந்த ஏரியாவுல ஒரு சின்ன வால் ஒன்றை கட்டுவோம். ஒரு 4 இன்ச்சுல நீங்க நார்மலா நம்ம பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நார்மலா ஒரு 4 இன்ச்சுல இல்லாட்டி 6 இன்ச்சுல அப்படி நம்ம பர்பஸுக்கு கட்டுவோம். சரியா? கட்டிட்டு அதுக்குள்ள நம்ம இந்த குளத்துல இந்த நிலையை பிக்ஸ் பண்ணி அந்த நிலைக்குள்ளதான் நம்ம என்ன செய்வோம், இந்த டோரை நம்ம போடுவோம். அதே மாதிரி நம்ம டோர் பிக்ஸ் பண்ண கலை எப்பயும் தான் அந்த டோர் மேல் துண்டுல ஒரு சின்ன பீம் ஒன்று போடுவோம். அந்த டோர்ல மேல் துண்டு, அதாவது நம்ம இந்த நிலையை பிக்ஸ் பண்றதுக்கு மேல ஒரு சின்ன என்ன போடுவோம், ஒரு சின்ன பீம் ஒன்று போடுவோம். அந்த பீம் என்ன செல்வோம்டா லிண்டல் என்று செல்வோம். சரி, அந்த பீமை லிண்டல் என்று செல்வோம். ஏன் அந்த பீம் போடுறோம்டா, நம்ம பில்டிங்ல இப்ப டோருங்கிறது என்ன ஒரு ஓப்பனிங். என்ன இந்த ஏரியா ஃபுல்லா ஒரு ஓப்பன் இருக்க போகுது. அப்ப நம்ம இந்த ஏரியாவில பீம் போடாட்டி என்ன நடக்கும்டா, அதுல அந்த ஏரியா ஃபுல்லா என்ன இருக்கும், நம்ம பீம் போடாட்டி அதுக்கு மேல ஃபுல்லா என்ன செங்கல் இருக்குமே, செங்கல் இல்லாட்டி கான்கிரீட் சிமெண்ட் கல், இது பிளாக்கல், அதுகளால தானே நம்ம வீடு கட்டுவோம். அப்ப வீடு கட்டுற டைம்ல அந்த ஓப்பனிங்க்கு மேல இந்த செங்கல் இருக்கும். அப்ப என்ன நடக்கும், இது ஒரு ஓப்பனா இருக்கிறதால அந்த வெயிட் எல்லாம் அந்த செங்கல்ல இறங்குறதால இது கிரெக் ஆக தோணும், வெடிக்க தோணும். உங்களுக்கு இமேஜஸ் காட்டுறேன். இல்ல பாத்தீங்கன்னா இதுல என்ன நடந்திருக்கு, இந்த விண்டோக்கு மேலால வெடிக்கும், விண்டோக்கு மேலால கிரெக் கொள்ளும். அதே மாதிரி நார்மலா என்ன இப்ப இதுக்கெல்லாம் ரீசன் என்ன, இதுல நம்ம ஒரு பீம் ஒன்று போட்டா அந்த பீம் என்ன செய்யும்டா இந்த வார வெயிட்டை தாங்கும். இப்ப பீம் தாங்குற மாதிரி இந்த செங்கல் தாங்காது. என்ன இது ஒரு ஓப்பனிங், ஒரு இடையில ஒரு கெப் ஒன்று இருக்கிறதால எப்படியும் அந்த கெப்பை நோக்கி விசேல் வரும். அந்த விசேல் வரும் வாரத்தால தாங்க இல்லாததால வெடிக்கும். அப்ப வெடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்டா, ஓகே வாரத்தால அந்த லோட் கீழுக்கு வாரத்தால இதால வெடிக்க தோணும். அப்ப வெடிக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன செய்வோம்டா, வெடிக்கிறதுக்காக நம்ம அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன செய்வோம்டா, நம்ம கதவுக்கு மேல கதவு நிலைக்கு மேல ஒரு சின்ன பீம் ஒன்று போடும். அந்த பீமை என்ன சொல்லுவோம்டா லிண்டல் என்று சொல்லுவோம். லிண்டல் பீம். அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த டேபிள்ல பார்த்தா விளங்கும், இந்த டேபிள்ல ஒவ்வொரு டோருக்கும் மேல லிண்டல் ஹைட் இருக்கும். என்ன லிண்டல் ஹைட் இருக்கும். அந்த லிண்டல் ஹைட்ங்கிறதுல மீனிங் என்னன்னா, அந்த லிண்டல்ல கீழ் துண்டுக்கும் அந்த நிலத்துக்கும் இடையில இருக்கிற தூரம். அப்ப நார்மலா என்ன லிண்டல்ங்கிறது என்ன, நம்ம டோருக்கும் மேல வார ஒரு தூண். அந்த தூண்ட கீழ் துண்டுக்கும், தூண் இல்ல சாரி பீம், அந்த பீம்ட கீழ் துண்டுக்கும் நம்ம நிலத்துக்கு இடையில வார தூரம் தான் இந்த 8 அடி 6 இன்ச். அப்ப இத கருத்து என்ன, அந்த தூண்ட கீழ் பாட்டுக்கும் நம்ம நிலத்துக்கு இடையில தானே நம்ம கதவு வர போகுது, நம்ம டோர் வர போகுது. அப்ப டோர் சைஸ் என்ன 8 அடி 6 இன்ச் இருக்கும். அதாவது டோர் உயரம், லிண்டல் ஹைட்ங்கிறது நம்ம டோர் உயரமா இருக்கும். அதே மாதிரி சில்லுங்கிறது என்னன்னா டோர் கீழ் பாட். நம்ம எப்பயும் ஒரு டோர் போடக்கால நம்ம டோரை நிலத்துல இருந்து உயர்த்தியா போடுவோம். நம்ம நிலத்தோட ஒட்டின மாதிரி தான் டோர் போடுவோம். என்ன கீழுக்கு ஒரு கட் வச்சா என்ன நடக்கும், நம்ம நடந்து போகல அந்த கட்டு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப அதுக்காக என்ன செய்வோம், நம்ம எப்பயும் டோர் போடக்கல நம்ம நிலத்தோட நம்ம நில மட்டத்தோட ஈக்குவலா தான் நம்ம டோர் வரும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா சில் ஹைட் இருக்கு. சில் ஹைட்ங்கிறது என்னன்னா நிலத்துல இருந்து அந்த டோர் உயரம் எவ்வளவு, நிலத்துல இருந்து எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு வருது. அப்ப இதுல டோர் எல்லாம் என்ன, டோர் எல்லாம் எப்பயும் நிலத்தோட சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்ப இது சில் ஹைட் என்ன 0 இருக்கும். அதே மாதிரி இந்த W1ங்கிற விண்டோவை பாருங்க, இந்த விண்டோவும் என்ன அதே சில் ஹைட் 0. இத மீனிங் என்னன்னா இப்ப நிலத்தோட வார ஜன்னல்கள், இப்ப புதுசா ரீசெண்டா கட்டப்படுற வீடுகள் இல்லாட்டி ஒரு புது ஆர்கிடெக்சரல் டிசைன்ல கட்டுற வீடு எல்லாம் எப்படி இருக்கும், அத முன் ஜன்னல் எல்லாம் எப்படி இருக்கும், நிலத்தோட ஒட்டி நம்ம கட்டுறாங்க. என்ன அப்ப இத மீனிங் என்ன, அந்த ஜன்னல் வந்து 0 மீட்டர் ஹைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நிலத்துல இருந்தே அந்த ஜன்னல் ஸ்டார்ட் ஆகுது. அதே இந்த W2ங்கிற விண்டோவை பாருங்க, இது வந்து 3 ஃபீட் ஹைட்ல இருக்கு. அதாவது எப்படி ஸ்டார்ட் ஆகும்டா, நிலம் இப்படி தெரியும், அந்த ஜன்னல் வந்து இப்படி இருக்கும். அந்த கேப் நிலத்துல இருந்து அந்த விண்டோ கடையில இருக்கிற கேப் வந்து 3 ஃபீட் 0 இன்ச்சஸா இருக்கும். சரியா? இப்படி அந்த ஹைட்கள் டிஃபரெண்டா இருக்கு. நம்ம இப்ப டேபிள்ல இதுல தான்
பாக்குறேன் எவ்வளவு தூரத்துல இருக்கு. அதே மாதிரி நம்ம உண்மையா இந்த மெஷர்மெண்ட் எடுக்க போறோம். இதுல ஒரு குவான்டிட்டி சர்வேரா இது ஹைட் மெஷர்மெண்ட் இதுல எடுக்கிற. அதே மாதிரி இப்ப நீங்க என்ன பார்க்கணும், நீங்க ஒரு விண்டோட மெஷர்மெண்ட் எடுக்கீங்கன்னா இப்ப விண்டோ 3 feet ஹைட்ல இருக்கின்றா இந்த அந்த விண்டோக்கு கீழே எல்லாம் நம்ம பிளாக் ஒர்க் வரும். என்ன இப்ப இதை சுத்தி எல்லாம் என்ன இருக்கும், நம்ம செங்கல் இல்லாட்டி பிரிக் ஒர்க் இருக்கும். அதே மாதிரி மேலுக்கு இருக்கிற அந்த லிண்டல் இருக்கும். அப்ப லிண்டல்ல குவான்டிட்டியை நம்ம இதுக்குள்ள எடுக்கணும், அதை தனியா கான்கிரீட்டுக்குள்ள எடுக்கணும். மத்த சைட்ல வர இந்த பிளாக் ஒர்க் குவான்டிட்டி எல்லாம் இதுல எடுக்கணும். நம்ம பிளாக் ஒர்க் குவான்டிட்டிஸ்ல எடுக்கணும். என்ன இப்படி தனித்தனியா கான்கிரீட்டை நம்ம எப்பயும் தான் ஒரு குவான்டிட்டி எடுக்கல கான்கிரீட்டுக்கு தனியா எடுப்போம், அதே மாதிரி பிளாக் ஒர்க்குக்கு தனியா எடுப்போம். அப்ப இப்படி இதுல மெயினா உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த லிண்டல் ஹைட், அதே மாதிரி சில் ஹைட், அதே மாதிரி வித்துங்கிற என்ன தெரியுமா, டோர்ற அகலம். என்ன ஒரு கதவுட அகலம் எங்க இருந்து கதவு எவ்வளத்தை தொடங்கி எவ்வளத்தை முடியுதுங்கிற அகலம். நான் வித் உங்களுக்கு ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணினேன். என்ன டோர் கீழக்கால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இப்ப இப்படிதான் நம்ம ஷெடியூல்ல டோர்ஸ் சைஸ்கள், அதே மாதிரி இந்த சில் லிண்டல் இதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்குறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அப்ப நம்ம இதுல பார்ப்போம் இந்த D2ங்கிற டோரை தான் நம்ம இப்ப கீற போறோம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சைஸான டோர்கள் இருக்கு. D2 இருக்கு, D3 இருக்கு, இதுவும் D2 இதுவும் D2 இப்படி நிறைய சைஸான டோர்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த டிராயிங்ல நிறைய டோர்ஸ் வருதுன்றா நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியா கீறி இருக்கிறது, ஏதாவது ஒன்றை கீறி போட்டு நம்ம அதுல இருந்து அலைன் பண்ணி எடுக்கிறோம். அப்ப நம்ம பார்ப்போம் எப்படி அலைன் பண்றதுங்கிறத பார்ப்போம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எதை கீற போறோம், ஃபர்ஸ்ட் எதை அலைன் பண்ண போறோம், இந்த D2ங்கிற டோரை நம்ம அலைன் பண்ண போறோம். சரியா, இப்ப D2 நம்ம அலைன் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம். ஓகே, நான் உங்களுக்கு நார்மலா சொல்லி தரேன் எப்படி செய்யறேன். நீங்க மத்ததுல அதை பேஸ் பண்ணி செய்யுங்க. ஓகே நான் ஓகே ஓகே இப்ப நம்ம என்ன செய்யணும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம என்ன இந்த 4 இன்ச்சஸ்ல ஒரு வால் ஒன்று நம்ம இப்படி கட்டணும். என்ன ஆல்ரெடி இருக்கிறதுல இருந்து 4 இன்ச்சஸ்ல வால் ஒன்று கட்டணும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம வளமையா எப்படி வால் காட்டினோமோ அதே மாதிரி ஆஃப் செட் பண்றேன். ஆஃப் செட்டை கொடுத்து 4 இன்ச்சஸ் எந்த லைன்ல இருந்து இந்த லைன்ல இருந்து இங்க 4 இன்ச்சஸ். அப்ப என்ன அந்த வால் வந்துட்டு இப்ப திருப்பி நம்ம அடுத்த டார்கெட் என்ன, டோருக்கு தேவையான ஓப்பனிங் எடுக்கணும். இந்த டோரை நம்ம இந்த டோரை போடுறதுக்கு தேவையான ஓப்பனிங் என்ன, டோர் ஃபிட் பண்ற ஓப்பனிங் எடுக்கணும். அப்ப அந்த ஓப்பனிங் சைஸ் என்ன, டோர் சைஸ் இருக்கும். டோர் சைஸ் என்ன 3 feet. என்ன 3 feet நீங்க தேவண்டா இதுக்கு நம்ம நிலையில் ரெண்டுக்கும் தனியா 4 இன்ச்சஸ் எடுத்தா 3 feet 8 inches. சரியா, நீங்க அப்படி உங்களோட நீங்க என்ன மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ இந்த கெப்ல என்ன மெஷர்மெண்ட் வரணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கெப்ப கொடுங்க. நான் சும்மா 3 feet கொடுக்கேன், நீங்க அதை 3 feet 8 inches கொடுக்கறதுனாலும் கொடுங்க. நீங்க அந்த மெத்தட் பழங்குறதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த எப்படி உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல நீங்க கொடுக்கலாம், நீங்க செய்யற மெத்தட் தான் நான் காட்டுறேன். சரி, அப்ப நான் என்ன செய்யறேன்டா இதுல டோர் வந்து 3 feet என்ன 3 feetல இருக்க போகுது. நீங்க விருப்பம்டா 3 feet 8 inches கொடுக்கறதுனாலும் கொடுங்க. இதுல ரெண்டு நிலைக்கும் 4 inches எடுத்தேன்டா மொத்தமா அப்படி எடுத்தேன்டா நீங்க 3 feet 8 inches கொடுங்க. அப்படி இல்லாடி ரெண்டும் சேர்ந்து 3 feet நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா 3 feetங்கிறத கொடுங்க. சரியா, அப்ப நான் என்ன செய்ய போறேன்டா இதை கீறதுக்காக 3 feetல ஓப்பனிங் ஒன்று எடுக்கணும். என்ன நான் 4 feetல 4 inchesல நான் வால் கீறிட்டேன். இப்ப இதுல இருந்து திருப்பி என்ன 3 feetல நான் ஒரு வால் கீற போறேன். வால் கீறினா தானே நடுவுல ஓப்பனிங் எடுக்கலாம். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம், திருப்பி ஆஃப் செட்டை கொடுத்து 3 feet என்ன 3 feet கொடுத்து என்டர் பண்ணி இதுல இருந்து நம்ம ஒரு ஓப்பனிங் எடுத்திருக்கோம். சரியா, இப்ப நம்ம என்ன செய்யலாம், தேவையில்லாத ட்ரிம் பண்ணலாம். இது தேவையில்லை எனக்கு, திருப்பி இதுவும் தேவையில்லை, அது மாதிரி இதுவும் தேவையில்லை, இந்த கேப் தேவையில்லை. என்ன இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த டோர் போடுறதுக்கு தேவையான ஒரு ஓப்பனிங் ஏரியாவை நான் எடுத்துட்டேன். இப்ப ஓப்பனிங் ஏரியாவை எடுத்துட்டேன். இப்ப இந்த அடுத்த டார்கெட் என்ன, இந்த அடுத்த இது தேவையில்லை, இவரை டிலீட் பண்ணி விடணும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எடுத்தது. சோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இப்போ ஓப்பனிங் எடுத்துட்டோம். இப்ப நீங்க இந்த டிராயிங்க பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் எடுத்திருக்கோம். இப்ப இந்த டாஸ்க் என்ன, இந்த ஓப்பனிங்குள்ள நான் டோரை அலைன் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்டா, நம்ம ஆல்ரெடி டோரை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதை என்ன செஞ்சிருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணி அந்த டோரை நம்ம பிளாக்கா சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த டோரை நம்ம எப்படி எடுக்கணும்டா, இன்சர்ட் நீங்க டைப் பண்ணினீங்கன்னா இதுல எல்லாம் இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க எழுதி வைங்க விளங்காட்டி, இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல அடிக்கடி நீங்க செஞ்சீங்கன்னா ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. ஆனா நார்மலா நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லக்கால தெரியாத டூல்ஸ் தெரியாத டேர்ம் வேர்டுகள் எல்லாம் நீங்க எழுதி வைங்க. டைம் வேண்டா, நீங்க டைம் கேட்டா நான் டைம் தருவேன். நீங்க எழுதுறதுக்கு அப்படி டைம் வேணும்டா நீங்க அப்படி செய்யுங்க. சோ நம்ம என்ன செய்யலாம், இன்சர்ட்ங்கிற டூலை கிளிக் பண்ணினா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற டோர் வரும். அப்ப அந்த டோரை நம்ம கிளிக் பண்ணி எடுத்தோம்டா இப்ப இது தேவையில்லையே நமக்கு, ரிவர் ஆஃப் பண்ணிட்டு நான் இவரத்தை கொண்டு வந்து வைக்கேன். இப்ப செல்லுங்க பார்ப்போம், இந்த டிராயிங்கை வச்சு செல்லுங்க பார்ப்போம் அந்த டோர் எப்படி வரணும். ஆல்ரெடி எனக்கு இருக்கிறதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி வரணும். என்ன இது மத்த டிரெக்ஷன்ல வரணும் எனக்கு, அதாவது இந்த பாயிண்ட் வந்து இப்படி வரணும், அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து இப்படி வரணும், என்ன மாறி வரணும் இது. இப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்டா, இவரை கிளிக் பண்ணிட்டு எலைன் ஒரு டூல் இருக்கு, எலைன் என்ன நான் இப்ப சொல்ற டூல்கள் உங்களுக்கு விளங்காட்டி எழுதுவீங்க. எலைன் ஒரு டூல் வரும். அப்ப என்ன செய்யலாம், இதுல இருந்து இந்த பாயிண்ட் வந்து எப்படி வரணும், இவரோட கனெக்ட் ஆகணும். அதாவது டோர் எப்படி வரும்டா, இப்ப இருக்கிற டோர் வந்து இப்படித்தானே இருக்கு, இந்த டோர் வந்து எப்படி இருக்கணும் மாறி வரணும். இந்த டோர்
நம்ம பூட்டி இருக்கிற சைட் இப்படி வந்து இப்படி வரும் நம்மளோட டோர். இப்ப நம்மகிட்ட இருக்கிறது எப்படி இருக்கு, இருக்கிறது வந்து இந்த டிரெக்ஷன்ல இருக்கு டோர். நம்மளோட டோர் இப்படி இருக்கு, நம்ம இப்படி இருக்கிற டோரை இப்படி மாத்தி எடுக்கணும். அப்ப என்ன செய்யலாம், அதுக்கு இந்த பாயிண்ட கொண்டு வந்து இவடத்தை கனெக்ட் பண்ணணும், இந்த பாயிண்ட கொண்டு வந்து இவடத்தை கனெக்ட் பண்ணினா மாறி வரும். உங்களுக்கு விலங்கல்ண்டா நான் செஞ்சதுக்கு பிறகு விளங்கும் எப்படி மாத்திருக்கேங்கிறது. சோ நம்ம இப்ப என்ன செய்யலாம், நான் எஸ்கேப் பண்ணிட்டு இப்ப நான் செலக்ட் பண்ணிட்டு அலைன் பண்ண போறேன். என்ன அலைன் பண்ணி அலைன்ங்கிற டூல கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட கொண்டு வந்து இதுல சென்டர் பாயிண்டோட கனெக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்து இதுல சென்டர் பாயிண்டோட கனெக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணினா ஸ்கேல் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் அலைன்மெண்ட் பாயிண்ட்ஸ். நீங்க அலைன் பண்ணின மாதிரி உங்களோட டோர் வரணுமா இல்லாட்டி நார்மலா இருக்கிற ஷேப்ல வரணுமா அதுக்கும் இப்ப நான் எஸ் கொடுத்தா இப்ப என்ன நடந்திருக்கு, என் டோர் அந்த கெப்புக்கு ஏத்த மாதிரி எலைன் ஆகி வந்திருக்கேன். அந்த கெப்புக்கு ஏத்த மாதிரி எலைன் ஆகி வந்திருக்கு. அப்ப என்ன செய்யலாம், நம்ம இப்படி இதே மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குள்ளேயும் நம்ம எலைன் பண்ணிக்கு போகலாம். சரியா, கிளியரா உங்களுக்கு தசீர் விளங்கினஜா சொன்னது? சரி, இன்னொரு டோர். சரி வந்து குழம்பு பக்கத்துல வோல் கிளீனிங் சார், விலங்கு சார், எப்படி? ஓகே, நான் அதை சொல்றேன் திருப்பி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப நம்ம குளம் இருக்குதானே, குளம்ல நம்ம குளம்ல ஏதாவது சேஞ்சஸ் செய்யலாமா, நம்ம குளத்தை உடைக்கிறது இல்லாட்டி குளத்துல குத்துறது ஒன்று வந்து நம்ம அதை உடைக்கிறது நல்லமில்லை நம்ம பில்டிங்குக்கு. குளம் உடைக்கிறது நம்ம குளம் எல்லாம் நம்ம என்னத்துக்கு போறோம், நம்ம பில்டிங் ஸ்டெபிலிட்டிக்கு ஸ்ட்ரென்த்துக்கு. அப்ப ஸ்ட்ரென்த்தை குறைக்கும் அது பில்டிங் குளம் உடைக்கிறது செய்யறது எல்லாம். அது ஒன்று. ரெண்டாவது ரீசன் வந்து நம்ம குளத்தை உடைக்கிறது ஈஸி இல்லைன்னு. இப்ப நம்ம இந்த டோரை ஃபிக்ஸ் பண்ணுவோம் தானே, இந்த டோரை நம்ம மேபி ஒரு அவசரத்துக்கு குளத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நார்மலா நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்ல அப்படி. அப்ப என்ன செய்யலாம், இந்த டோரை வந்து நம்ம குளத்துல ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். எப்பயுமே பக்கத்துல ஒரு சின்ன வால் ஒன்று போட்டு, நீங்க உங்களோட வீடுகள்ல நார்மலா வீடு கட்டக்கால இல்லாட்டி நார்மலா இனி வீடுகள் கட்டுற ப்ரொஜெக்ட் அது சும்மா பாருங்க, அதுல எப்படி இருக்கும்டா நம்ம குளத்துக்கு பக்கத்துல சின்ன ஒரு வால் ஒன்று போட்டு அந்த வால்ல தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் நம்ம டோரை. சரியா, அப்ப சும்மா டிரெக்டா குளத்துல கனெக்ட் பண்ணாம சின்ன ஒரு வால் உண்டு, அது என்னடா அதை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம இதோட குளத்தோட சேர்த்து கனெக்ட் பண்றதுக்கு சின்ன வால் ஒன்று நம்ம போடுவோம். சரியா, அப்ப இந்த போலை தான் இதுக்காகத்தான் நான் இந்த 4 இன்ச்சஸ்ல சின்ன போல் ஒன்று இவரத கீறி இருக்கேன், கீறி போட்டு அதுக்குள்ள கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த ரெண்டு டோரையும். கிளியரா? ஓம் சார், கிளியரா எப்படி சார் கிளீனிங் அந்த 4 இன்ச் வந்து? ஓகே ஓகே, அதை கீறின மெத்தட் எப்படின்னா நம்ம பழமையா போல் கீறுற மாதிரி தான். நான் உங்களுக்கு வேற ஒரு டோர் எடுத்து கீறி காட்டுறேன். ஓகே, இப்ப நம்ம இந்த D2 கீறுவோமே, அப்ப இந்த D2 நம்ம கீறுறதுக்கு என்ன செய்யலாம், இதுல 4 இன்ச்சஸ்ல நான் கீற போறேன். என்ன, அப்ப இதுல இருந்து கீறணும், நான் இந்த பாயிண்ட்ல இருந்து நான் 4 இன்ச்சஸ் கீறணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறேன்னா நம்ம வளமையா போல் கீறின மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட், இந்த ஆஃப்செட் டூல கிளிக் பண்ணிட்டு 4 இன்ச்சஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த டோர்ல இருந்து இங்க 4 இன்ச்சஸ், இது 4 இன்ச்சஸ் தானே நான் கீற போறேன். சரியா, 4 இன்ச்சஸ் இந்த வால்ல இருந்து கீறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்டா, நம்ம ஆல்ரெடி இந்த ரெண்டு வாலும் எப்படி கீறினோம், இந்த வால்ல இருந்து இந்த வால் எப்படி நம்ம கீறினோம் சொல்லுங்க பாப்போம், ஞாபகம் இருக்கா? ஆஃப்செட் தோ. ஆஃப்செட் எடுத்து கீறினோம். அதே மாதிரி ஆஃப்செட் எடுத்து 4 இன்ச்சஸ், என்ன 4 இன்ச்சஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணி எந்த லைன்ல இருந்து கீறன்னு கொடுத்து நம்ம அந்த லைனை கொடுத்து நம்ம உள்ளு தானே இந்த சைட் தானே கீற போறோம். அப்ப இந்த சைட்ல 4 இன்ச்சஸ் கொடுத்து கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் பண்ணினா என்ன 4 இன்ச்சஸ் வால் வந்துட்டு. இனி நம்ம தேவையில்லாத என்ன செய்யலாம், தேவையில்லாத ட்ரிம் பண்ணி எடுக்கலாம். ட்ரிம்ங்கிற டூல கொடுத்தா இது சரி, ஓகே ஓகே, தேவையில்லை. சரி சரி சரி. ஓகே, இது ஓகே. அப்ப நான் அதோட சேர்த்து விண்டோவையும் சொல்றேன். விண்டோவையும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன், நீங்க செய்து பாருங்க. சரியா, அப்ப நீங்க இதே மாதிரி இந்த பில்டிங்ல எல்லா வால்ஸையும் சாரி எல்லா டோரையும் நீங்க இதே மாதிரி கிரியேட் பண்ணலாம். சரியா, ஒரு டோரை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு, ஒரு டோரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து மத்த எல்லா டோரையும் நம்ம இதை மாதிரி ஏட் பண்ணி போகலாம். இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு, எலைன் பண்ணினதெல்லாம் டவுட் இருக்கா, எலைன் பண்ணினதெல்லாம் கிளியரா? ஓம் சார், எலைன் பண்ண ஓகே.